ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி பாக்கியம் சேனல். நான் இந்த சேனலில் எப்பயுமே வந்துட்டு என் லைஃப்பில் கடவுள் என்ன பண்ணாங்க, நான் நினச்சது என்ன கொடுத்தாங்க அப்படின்றத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதோ ஃபர்ஸ்ட் டைம் இன்னொருத்தங்களுக்கு என்ன நடந்துச்சு, என்ன மிராக்கிள் நடந்துச்சுன்றதை நான் அவங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இவங்க வந்துட்டு திருப்பதி பெருமாள் கிட்ட வந்துட்டு ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க. ஸோ அது நடந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து திருப்பதியில் வந்து மொட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க. ஸோ வேண்டுதல் நடந்துருச்சு. நடந்த உடனே இவங்க வந்து இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து அங்கே போய் மொட்டை போடணும் அப்படின்னு. பெருமாள் வந்து திருப்பதியில் மட்டும்தான் இருக்கிறாரா என்ன, எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலில் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆனால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா திருப்பதி போய் தான் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட வேண்டுதல் இருந்திருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட மறுபடியும் கேட்டப்போ அவங்க வந்து நீயே வேணா பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. ஸோ நம்மளே போய் தனியாக பண்ணிக்கலான்னு ட்ராவல்ஸ்லாம் புக் பண்ணிட்டாங்க. பட் போகும்போது என்னென்னா போயிடலாம், ஆனால் வந்து அந்த ப்ரொசீஜர் எதுவும் தெரியாது. மொட்டை போடுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே தெரியாது. தனியாலாம் வேறு போகிறோமே, யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலான்னு பஸ்ஸில் இருந்தவங்கக்கிட்டேயே வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க 2 ஆன்டிஸ்ட்டை. இந்த மாதிரி நான் தனியாக வந்திருக்கேன், என் கூட என் ஃபேமிலியிலேருந்து யாருமே வரலை, எனக்கு மொட்டை போடணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு தெரியாது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அவங்களும் ஓகே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த ஒரு டைம் தான் நான் சொன்னேன், ஆனால் அவங்க நான் பஸ்ஸில் இருந்து இறங்கினதுலேருந்து ஃபுல்லுமே என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு அந்த மொட்டை போடணுன்னா வாங்குகிற அந்த சீட்டு வாங்கியிருக்காங்க. தலை நிறைய பூ வைக்க பூ வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சாப்பிட்ற இடத்துல இருந்து எல்லா இடத்துலையும் கூடவே இருந்திருக்காங்க. ஒரு இடத்துல கூட அவங்கள தனியாக விடலை. அப்புறம் அது வந்து அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஃபேமிலி கூட வந்தால் எப்படி கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அது மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கை வந்து 2 பேருமே வந்து 2 சைடும் இருந்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு அம்மா வந்தால் எப்படி ஒரு குழந்தை தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணுவாங்களோ அது மாதிரி எனக்கு அவங்க பண்ணினாங்க அப்படின்றதையும் வந்து சொன்னாங்க. சரி, இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி ஸோ மொட்டை போடுறது எல்லாம் முடிஞ்சிடுச்சு, சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, இவ்வளோ தூரம் பண்ணவங்களோட நேமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி நேம் கேட்டிருக்காங்க. அவங்க சொன்ன நேமில் அவங்களுக்கு இன்னும் வந்து சர்ப்ரைசிங்காக இருந்திருக்கு. என்னென்னா ஒருத்தங்களோட பேர் வந்து பத்மாவதி, இன்னொருத்தங்க பேர் வந்து லக்ஷ்மி. ஸோ பத்மாவதி லக்ஷ்மி 2 பேருமா சேர்ந்து அவங்க கையை வந்து பிடிச்சி கூட்டிகிட்டு போய் எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, பெருமாளே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீலு. பெருமாள் அவங்க ஒய்ஃப் அனுப்பிச்சு வச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கு. அதை வந்து அவங்க சொன்னது எப்படின்னா, இதை வந்து கேட்குறவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல, ஆனால் அங்கே இருக்கும்போது அது ஒரு பரவச நிலை மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான் இருந்தது. ஏன்னா ஃபேமிலியே வரல, ஆனால் நம்ம எவ்வளோ ஈஸியாக வந்து நடக்குது எல்லாமே நான் பண்ணாமலே, நான் கஷ்டப்படாமலே எல்லாமே நடக்குது. அப்போவே எனக்கு வந்து அந்த ஒரு குட் ஃபீல் தான் வந்து இருந்துகிட்டே இருந்தது அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க. அது வந்து அவங்க இன்னொரு விஷயம், அவங்க போன அந்த ட்ராவல்ஸோட நேம் வந்து பாலாஜி ட்ராவல்ஸாம். ஸோ அதுவும் வந்து எனக்கு ஹாப்பியாக இருந்தது. அங்கே வந்து டிரைவரும் வந்து நல்ல விதமாக வந்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க. எந்த விதத்துலையுமே நான் வந்து கஷ்டப்படலை அங்கே போனதில். ஸோ அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்தது அப்படின்றத வந்து அவங்க இன்றைக்கும் வந்து அவங்க ஞாபகம் வச்சுட்ருக்காங்க. அது நடந்து ஒரு 4 இயர்ஸ் அந்த மாதிரி ஆகிடுக்கும். பட் இன்றைக்கும் வந்து ஞாபகம் இருக்குது. அது நினைக்கும் போது இப்போவுமே வந்து கூஸ் பம்ப் ஆகும் அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம தனி ஆள் கிடையாது. கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஹெல்ப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கான அந்த ஹிண்ட்லாம் கூட கொடுத்துட்டே போவாங்க நமக்கு. ஸோ அப்படி தான் அந்த நேம் கூட வந்து இது வந்து ஒரு கோவிலுக்கு போகிறாங்க. ஸோ கோவிலுக்கு போனதுனால சாமி அவங்களுக்கு செய்ய போனதுனால தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து என்ன விஷயம் பண்ணாலுமே லைஃப்பில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு தனியாக ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, சும்மா நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, க்ராசரிஸ் வாங்க போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லிட்டு போனீங்கன்னா கடவுள் வந்து அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் நம்பிக்கை மட்டும்தான் வைக்கணும்.
எல்லா இடத்துலையுமே வந்து ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. நீங்கள் லைஃப்பில் வந்து முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட, என் கூட இப்போ யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை அப்படின்ற அந்த தாட் உங்களுக்கு வர வேணாம். உங்க கூடவே வந்து அந்த கடவுள் வந்து இருப்பார். இருந்து வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம லைஃப் ஃபுல்லும் வந்து கூடவே தான் இருப்பாங்க. நமக்கு தேவை வந்து நம்பிக்கை மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து எனக்கு தோணுச்சு. இது வந்து எல்லா இடத்துலையுமே தான் வந்து ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயமா மட்டும்தான் இருக்கணும். நம்ம பண்ண போகிற விஷயம் நேர்மையாக இருக்கணும். இல்லை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் வந்து கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நீங்கள் தனி ஆள் கிடையாது. எல்லா நேரங்கள்லேயும் உங்கள் கூட கடவுள் இருக்காங்க. ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.